புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிக சப்தம் எழுப்பி அதிவேகமாக ஓட்டி அல்ட்ரா சிட்டியில் அளப்பறையில் ஈடுபட்ட இளைஞரின் வாகனத்தை பெண் போக்குவரத்து காவலர் பறிமுதல் செய்தார். மேலும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அழகர் அவருக்கு அபராதம் விதித்தார். இன்று மாலை புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது அவருடைய இருசக்கர வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பியும் வேகமாக வாகனத்தை ஓட்டியும் அல்ட்ரா சிட்டி அளப்பறையில் ஈடுபட்ட இளைஞரை ஆர்சி சிக்னல் அருகே பணியில் இருந்த பெண் போக்குவரத்து காவலர் வேகமாக ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்தார். மேலும் இது சம்பந்தமாக மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அழகருக்கு தகவல் வழங்கினார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அழகர் தலைமையிலான போக்குவரத்து காவல்துறையினர் வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு வழங்கும் விதத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டியதாக இளைஞருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இளைஞர் ஓட்டி வந்த வாகனத்தில் உள்ள சைலன்சரை அப்புறப்படுத்தி அந்த வாகனத்திற்கு உள்ள ஒரிஜினல் சைலன்சரை பொருத்தி எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். மேலும் இதேபோன்ற செயலில் ஈடுபட்டால் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அழகர் புதுக்கோட்டை மாநகரில் இதுபோன்ற ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் மாநகர பகுதியில் அதிக சத்தத்தை எழுப்பி செல்லும் தனியார் வாகனங்கள், பேருந்துகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். புதுக்கோட்டை நகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக அதிக விசைத்திறன் கொண்ட குதிரைத்திறன் கொண்ட வண்டிகளை செக் பண்ணோம். அதுல இந்த R15 வண்டி பிடிச்சிருக்கிறோம். இதுல ஒரு சைலன்சரை மாத்தி வச்சிருக்காரு. இந்த வண்டிக்குள்ள ஒரிஜினல் சைலன்சர் வச்சுதான் ஓட்டணும். அதிக ஒலி எழுப்பக்கூடிய சைலன்சர்களை மாற்றுறது, ஆரன் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது. அதுக்காக இந்த வண்டியை இன்னைக்கு பிடிச்சி சைலன்சரை மாத்தி இதுக்கு 3000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கோம். ஃபைன் பண்ணி தான் வண்டியை அனுப்புறோம். இது நகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக இந்த பணி தொடரும். இது எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல நாங்க இந்த வெஹிக்கிள் செக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது போல தொடர்ந்து இந்த பணியானது நடைபெறும். புதுக்கோட்டை மாவட்டத்துல யாரும் இந்த மாதிரி வந்தாங்கன்னாக்கா அந்த வண்டியை கண்டிப்பா பறிமுதல் செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதே மாதிரி பேருந்துல பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் ஏர் ஆரன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பறிமுதல் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்கோம். இன்னும் அந்த பணி தொடரும். எல்லா வண்டியும் செக் பண்ணுவோம். அதே போல அதிக ஒலி எழுப்பக்கூடிய பேருந்துகள்ல ஏர் ஆரன் இருந்துச்சுன்னா பறிமுதல் செய்யப்படும். அந்த வண்டிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இப்ப பிடிச்சிருக்கிற வண்டிக்கு நாங்க 3000 ரூபாய் ஃபைன் பண்ணியிருக்கோம்.